மிஸ்டர் சஃபன், நான் தான் டாக்டர் கே. போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைக்கே நிலைமை மாறினாலும் மாறலாம். எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, எல்லாத்தையும் நிர்மூலமாக்கணும். அதுக்கு யாரும் கதவை தரங்க டாக்டர். இது கொடிய விஷயம் உள்ள கட்டுவிரியன்கள். இதுல சாரப்பாம்பு வகையும் கலந்திருக்கு. அதுங்களுக்கு பலமும் அதிகம், வீரியம் அதிகம். ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு பாருங்க. உருவம் தான் சிறுசா இருக்கு, ஆனா ரொம்ப ஆபத்தானது. அட்டகாசமா இருக்கு. சீட்டோல் இருக்கா? அது லோட் பண்ணிருக்கு. இதோ இங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இல்லனா இதுங்களை எந்த சக்தியாலையும் நிச்சயமா கட்டுப்படுத்த முடியாது. இது எப்படி வேலை செய்யுது டாக்டர்? சும்மா என்டர் பண்ணுங்க. அதோட விஷயம் சேம்பர்ல ஏறத பார்க்கலாம். ஓ கூல். இந்த கூண்டு இதுங்களுக்கு சாதாரண டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான். இதுங்க ஏற்கனவே 2 பேரை தாக்கி பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், இதுங்க கிட்ட நாம எப்பவுமே நெருங்கவே கூடாது. இனிமே நெருங்க மாட்டீங்க. லோட் பண்ணிருக்கிற கேஸ் கன் அங்கிருந்து எடு. நாங்க உள்ள இருக்கோம். அக்கீம் எல்லாத்தையும் சொதப்பிட்டான். இந்த பாம்புங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது நான் உனக்கு கால் பண்றேன். ஆனா இந்த கேஸ் இல்லாம பாம்புகளை எப்படி கட்டுப்படுத்தி கொண்டு வருதுன்னு தான் எனக்கு தெரியல. இதுதான் நம்ம எதிரி ஆடினோகார்சினோர்மா, மார்பக புற்றுநோயோட கடைசி கட்டம். இது எல்லா டிஷ்யூக்களையும் அழிச்சிருக்கு. முக்கியமா 28 வயசு மதிப்புள்ள ஒரு பொண்ணோடது. இத குணப்படுத்த முடியாது. எல்லாமே செயல் எழுந்துருச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இதுதான். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அதுக்கு பக்கத்துல பாருங்க. இந்த செல்லோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அந்த கேன்சரை இப்ப முற்றிலும் நாங்க குணப்படுத்திட்டோம். எப்படி? அதுக்கு காரணம் இவன்தான், விஷமுள்ள கட்டுவீரியன். இதுங்களும் நமக்கு பழைய எதிரிங்க தான். அதோட கொடிய விஷயம் ஒரு நொடியில நம்மள கொன்னுடும். ஆனா அதே கொடிய விஷயம் நம்ம யூனிவர்சல் பயோடெக் ஆராய்ச்சி கூடத்துல பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ஒரு அருமையான புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தா செயல்படுது. அதனால அந்த கட்டுவீரியன்கள் நம்மளுக்கு எதிரியா இருந்தாலும் இப்போ நண்பர்கள் தான். ஓகே, ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ரொம்ப அருமையா லெக்சர் கொடுத்தீங்க டாக்டர் கோலின். மிஸ்டர் பர்டன், ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கட்டுவிரியன்களை கட்டுப்படுத்துற சக்தி இன்னும் நமக்கு போதலன்னு நினைக்கிறேன். ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கட்டுவிரியன்கள் எல்லாமே ஆக்ரோஷம் ஆயிடுச்சு. எல்லாம் தப்பிச்சிடுச்சு. ஆக்ரோஷம் ஆயிடுச்சா? ஆமா, அதுங்க ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிடுச்சு. அது விசித்திரமா இருக்கு. இப்போ நாம ரொம்ப நெருக்கடியில இருக்கோம். இது என்னோட டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் பர்டன். இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு கண்டிப்பா நான் தான் பொறுப்பு. டாக்டர், இந்த விபத்து நடந்து இப்பதான் கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. அதனால ஒரு சில விதிகளை இப்ப நாம கடைபிடிச்சாகணும். உங்க முயற்சி உண்மையிலேயே அபாரம் தான். 28 வயசான ஒரு பொண்ணோட மார்பக புற்றுநோயை நீங்க குணப்படுத்திருக்கீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்டுவிரியன்கள் எல்லாமே தப்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. எதுல இருந்து என்ன காப்பாத்த போறீங்க? இது வரைக்கும் என் கடமையா தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது பாருங்க டாக்டர், நிலைமை கைய மீறி போயிடுச்சு. அதனால தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. உங்களோட ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சிருக்கலாம். அதை நீங்க பத்திரமா எழுதி வைங்க. ஆனா இப்ப எனக்கு உங்களோட உதவி தேவை. அதுங்க ஆக்ரோஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அது என்னன்னு கரெக்டா சொல்ல முடியுமா? இப்ப அதுங்க எங்க இருக்கு? அந்த பாம்புகளுக்கு அளவுக்கு அதிகமான சக்தி கிடைச்சிருச்சு. அதனால அதுங்களை கட்டுப்படுத்த முடியல. எந்த முயற்சி எடுத்தும் பலன் இல்ல. அதுங்களோட உணவு முறையும் செயல்பாடுகளும் பார்க்க ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. மனித மாமிசங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதுங்களை கட்டுப்படுத்த தயவு செஞ்சு உதவி செய்யுங்க டாக்டர். மனித மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிற இந்த கட்டு விரியன்களை கட்டுப்படுத்தலன்னா மனித குலத்துக்கே ஆபத்தாயிடும்.
என்னம்மா இந்த செடி ரொம்ப அழகா இருக்கு. இல்ல விலை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் முடிய போதா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. தோட்டத்துல வச்சுக்கிறோம் ப்ளீஸ். இது எப்ப வளர்ந்து பெருசாகிறது? கூடிய சலந்துரும் பாத்துட்டு இரு. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. இது சாதாரண தண்ணி பாம்புதான். ஆமா, பாக்க அழகா இருக்குல்ல. இது ரொம்ப குட்டியா இருக்கு. பாவம், தனியா பிரிஞ்சு வந்திருக்கு போல இருக்கு. ஓ, அந்த காட்சியை பாரு. இதையெல்லாம் விட்டுட்டு சிட்டிக்கு போறதுக்கே மனசு இல்ல. ஆமா, c'est quoi ça? De quoi tu parles? என்னோட இடத்துக்கு விமான பயணியா முதல்ல வந்தது நீதான். என்ன காலனு கூப்பிடலாம். தேங்க்யூ கால். நான் தான் ப்ரௌனி. வாங்க இந்த பக்கம் போலாம். என்னோட விமானத்துல நீங்க மெதுவாவே வந்திருக்கலாம். பொதுவா விடுமுறை காலங்கள்ல தான் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்த சுத்தி பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இடம் இன்னும் நல்லா டெவலப் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓ, இங்க பாருங்க, செல்போன் டவர்ல இங்க கிடைக்காது. ஏன்னா இது ரொம்ப உள்ள இருக்கு. இந்த மாதிரி ஒதுக்குப்புறத்துல இருக்கிறதாலதான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இங்க நீங்க கொஞ்ச நாள் தங்குவீங்களா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம வரீங்க. அது எனக்கே தெரியாது. இப்ப சீசன் தானே? இப்பதான் ஆரம்பிச்சது. இந்த இடம் வித்தியாசமா இருக்குல்ல? இந்த ரோட்ல ஒரு கேம்ப் கூட இல்ல. ஏய், என்ன இது? அந்த இடத்துல யாரோ வந்து கேம்ப் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம அந்த இடத்துக்கு கிட்ட போய் பார்க்கலாம். அப்பதான் அங்க என்ன நடந்துச்சுங்கிற விவரம் நமக்கு முழுசா தெரியும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல இல்ல, பரவாயில்ல, போய் பார்க்கலாம். ஹலோ, யாராவது இங்க இருக்கீங்களா? ஹே, இவங்களுக்கு என்ன ஆச்சு? பாக்குறதுக்கே கொடுமையா இருக்கு. இந்த இடம் பூரா நிறைய ரத்தம் சிந்தி இருக்கு. பார்த்து ஜாக்கிரதை, அது உள்ள ஏதாவது இருக்க போகுது. ரொம்ப தூரம் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னே புரியலையே. இது இங்க வந்த லேடியோட மோதிரமா இருக்கும். மோதிரம் முழுவதும் ரத்தமா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. எதுக்கும் இது நம்ம லேபுக்கு டெஸ்டிங் அனுப்பலாம். கண்டிப்பா இது நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். உடனே இந்த விஷயத்தை ஷெரீஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா சொன்ன.
வேண்டாம் ப்ரௌனி, நீ அங்கிருந்து கிளம்பிடு. அது பார்க்க கிரைம் சீன் மாதிரி தெரியுது. யாரையாவது அனுப்பி வைக்கிறீங்களா? ஏற்கனவே இங்க ஆட்கள் கம்மியா இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? ஓகே சரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற ஏதோ தகவல் தெரிஞ்சா தெரிவிங்க. ஓகே. குட் மார்னிங் சார். வாடகை வசூலிக்க வேண்டியிருக்கா? ஆமா, கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தவங்க எல்லாரும் டிரைவிங் லைசென்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். உனக்கு இந்த இடம் ரொம்ப சின்ன டவுனா இருக்குல்ல ஃப்ரெண்ட்? எலினா விட்டு நீ பிரிஞ்சிட்டியாமே, அவ கூட நீ மறுபடியும் எப்போ ஒன்னா சேர போற? நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை தீக்கிறதுக்காக உங்ககிட்ட தானே வருவா. இப்ப நீ என்ன சொல்ல வர? இதவோ நல்லதுக்காக தான் சொல்றேன். அவளை பிரிஞ்சு நீ ஒன்னும் சந்தோஷமா இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். புது தம்பதிகள் பல பேர் கேம்ப் போட்டிருக்காங்க. ஆமா, என்னாச்சு? என்ன விஷயம்? ஹலோ டாம், இவருக்கு புதுசா வந்திருக்காரு. இவரோட பேர் கால். இவருதான் ஷெரீஃப். ஹலோ. மெரினா? ஆமா மேரேன். ரேஞ்சர், கல்ஃப் வார்ல இருந்து இருக்கேன். நாம உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். அங்க வேற யாராவது இருந்தாங்களா? அங்க புற ரத்தம் தான். அதை காட்டுங்க. லிப்டுக்கு நன்றி ப்ரௌனி. அதெல்லாம் விடு, அதுக்காக தான் நான் இருக்கேன். சரி, எதுக்காக இங்க வந்தீங்க? டாக்டர் சில்வர்டனை பார்க்கணும். என் பேரு ஜாக் மார்டின். எனக்கு இங்க வில்லா இருக்கு. நீங்க அங்க ஸ்டே பண்ணலாமே. கண்டிப்பா. தேங்க்யூ. பரவாயில்ல, வாங்க போயிட்டு வாங்க. அப்புறம் பார்க்கலாம். ஓகே. நல்லா மொக்க போட்டிருப்பானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா, இதுதான் எங்க வில்லா. நீங்க உங்க விருப்பப்படி எங்க வேணாலும் தங்கிக்கலாம். நீங்க எங்க விருந்தாளி. ஓகே. அந்த பேக்க கொடுங்க, நான் கொண்டு வரேன். தேங்க்யூ. இப்ப டாக்டர் சில்வர்டன் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நீ இப்போ வெளிய போக கூடாது. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. வாழ்க்கை வீணாக்குறீங்க. திரும்பவும் புது ஸ்கூலுக்கு போய் புது ஆளுங்களை என்னால பார்க்க முடியாது. நான் உங்ககிட்ட பேசணும். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காரு. எலி, பேசணும்னு சொல்றேன். டாக்டர் சில்வர்டன் பத்தி. ஓ மை காட். வரலாமா? உள்ள வாங்க. ஜிம்? கால் டெய்லர், கடைசியா என்ன அழைக்கிறதுக்காக இங்கே வந்துட்டியா? உங்களை எப்படி மறக்க முடியும்? நீ என்ன மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ அனுப்புன இமெயில் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பெயிண்ட் அடிக்கிறீங்களா? ஆமா, நாம இளமையா இல்லைனாலும் நாம இருக்கிற இடம் இளமையா இருக்கணும்ல. காஃபி சாப்பிடலாமா? ஷூர். என்கிட்ட இதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நன்றி. இது மறுபடியும் என் மகனை ஞாபகப்படுத்துது. இதை மறக்க முடியாது. ஜாய் என் உயிரை காப்பாத்தினா என்ன மட்டும் இல்ல, பல பேரை காப்பாத்திருக்கான். நீங்க பெருமைப்படணும். எனக்கும் பெருமையா இருக்கு. அவன் நினைப்பு என் மனசுல அப்படியே இருக்கு. அவனை இங்கதான் புதைச்சிருக்கணும். அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அவன் என்கிட்ட பேசினது இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. தினமும் அவன் கூட சேர்ந்து கோல்ஃப் கிரவுண்ட்ல நான் 3 கேம் ஆடுவேன். நீ அவனோட நண்பன். உன்னை பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷம்தான். நான் கூப்பிட்டதுக்காக நீ இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிளினிக். ஹலோ டாக்டர். மேகி மார்டின் நிக்கியோட இடத்துக்கு போய் சில தாவரங்களை சேதப்படுத்திட்டா போல இருக்கு. உன்னால அங்க போய் கொஞ்சம் பார்க்க முடியுமா? கண்டிப்பா. ஆமா, நீ எங்க கிளம்பி?
என்னாச்சுன்னு தெரியல, பீச் கிட்ட சில பசங்க காணாம போயிட்டாங்க. அத போய் பார்க்கணும். நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? இங்க நாம வந்துட்டோம். இது ரொம்ப அழகான இடம் இல்ல? ஹாய் எமிலி. ஹாய் டாக்டர். சரி, நாம இந்த பக்கம் போலாம். தேவையில்லாம நீங்க டென்ஷனை என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. இத பாரு மேகி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். டெலி, நாம இத பத்தி அப்புறம் பேசுவேன். அவகிட்ட சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு நீ போதும், நீங்க புரிஞ்சுக்காம என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நீ எங்க திருந்தவே பாருங்க, மாட்ட. டாக்டர் ஃபில்லுக்கு போன் பண்ணுங்க. இவ்வளவு அங்க சேர்த்து விடுங்க. அப்பதான் இவ நீ திருந்துவா. இதுல தலையிடாத. உனக்கு பானை செய்யறது மட்டும்தான் தெரியும். செடியை வளர்க்கற நீ குழந்தைய வளர்க்கறது பத்தி என்கிட்ட அவ பேசாத. சொல்றது சரிதான், நீதான் டென்ஷன் ஆகுற. உனக்கு வேலை வெட்டி இல்லன்னு ஹாய் நினைக்கிறேன். ஹாய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரும் சண்டை போட வேண்டாம். ஓகே? பாக்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. மேகி, தேங்க்யூ. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. டாம் எங்க? நிக்கி இங்க இருக்க கூடாது. அவ உடனே ஜெயிலுக்கு போகணும். உன் பொண்ணுதான் ஜெயில இருக்கணும். என் தொட்டிய உடைச்சிருக்கா, திருடி இருக்கா. ஏன் சிரிக்கிற? ஓ, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சின்ன பசங்க மாதிரி சண்டை போடும் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆமா, இவர் யாரு? என் கூட தான் வந்திருக்காரு. டாக்டர், இது எங்க குடும்ப விஷயம். பரவாயில்ல. இப்ப அவன் என் கூட தான் இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என் கூட இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நடைமுறை வாழ்க்கையில யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி தீர்க்கறதுன்னு அவன் இப்போதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இனிமே குறுக்க கேள்வி கேட்காம எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உனக்கு ஜோய தெரியுமா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தான். உனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன சொன்ன? ஜோயி இங்க இருந்து போனதுக்கு காரணமே நீதான். உன்னோட உன்னை- தொல்லை தாங்க முடியாம தான் அவன் இங்க இருந்து ஓடி போயிட்டான். எலினா, வேண்டாம் வேண்டாம். உன்னை சும்மா விட மாட்டேன். விடுங்க என்ன. வேண்டாம். நீங்க இந்த சத்தத்தை கேட்டீங்களா? ஆ, அது எமிலியோட சத்தம். எமிலி, என்னாச்சு? இவனை பாம்பு கடிச்சிருச்சு. எப்படியாவது காப்பாத்துங்க. பயப்படாதீங்க. ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. ஆல்ரைட். இவ்வளவு வயிற்று மேல கடிச்சிருக்கு. உடனே நமக்கு எதிர் விஷயம் தேவை. அவனை கிளினிக் கொண்டு வாங்க. அந்த செரம் ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. இவ்வளவு உடனே அங்க கூட்டிட்டு போறேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வண்டி எடுக்கிறேன். போலாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே உனக்கு எல்லாம் சரியாயிடும். உனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, கண்ணை திறந்து பாரு. சீக்கிரமா போ. Okay. இவளால மூச்சு விட முடியல. இங்க பாத்துக்க, ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. மூச்சு இழுத்து விடு. பயப்படாத. சரியாயிடும். கையை கொஞ்சம் லூசா விடு. வலி இருக்காது. எறும்பு கடிச்ச மாதிரியா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சொன்னல உனக்கு எதுவும் ஆகாதுன்னு. பாத்தியா? இவ கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோ. பஞ்சு அப்படி அழுத்துவே. பயப்படாத, சரியாயிடுச்சு. தைரியமா இருக்கணும். ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பாப்போம். நல்லா இல்ல. நீ ஜாலியா விளையாடலாம். தைரியமா இருக்கணும். சரியா? வலியெல்லாம் போயிடுச்சா? இவ்வளவு ஜாகிரதையா பாத்துக்கங்க. இது உன்னோட மைண்ட்லயே இருக்கும்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடிக்கடி இப்படி நடக்குமா? இங்க பாம்புகள் நிறைய இருக்கா? அப்படிலாம் இல்ல. இந்த இடம் ரொம்ப அமைதியான இடம்.
இங்க நாங்க நிம்மதியா இருக்கோம். அந்த குழந்தைக்கு நானும் உதவி செஞ்சிருக்கேன். உனக்காக ஜெயில் காத்துக்கிட்டு இருக்கு, வரியா? வேற வழி இல்லையா? இல்ல. இந்த கட்டுவீரியங்களை தற்காலிகமா தடுக்க என்கிட்ட இப்போ குறைஞ்ச அளவு கேஸ் தான் இருக்கு. சரி, அது எப்படி வேலை செய்யும்? நம்ம செஞ்சுரி சிஸ்டம்ல இருக்கிற கெமிக்கல் தான் அது. இந்த கெமிக்கல் மூலமா பாம்போட உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸோட செயல்பாடுகள் நிறுத்தப்படும். ஆனா சாதாரண பாம்புகளுக்கு நீங்க சொல்ற மாதிரி மயக்க மருந்து கொடுத்து அதோட செயல்பாட நிறுத்த முடியும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆக்ரோஷ பாம்புகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பாம்புகளை அப்படியே விட்டு வைக்க முடியாது. வேற வழி இல்ல, C12 தான் பயன்படுத்தணும். அது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அதன் மூலமா அந்த பாம்புகளை நாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா இது மனிதர்களையும் பாதிக்கும். என் கூட வாங்க. FBI பாம்பு எச்சரிக்கை விட்டிருக்காங்க. அது நமக்கு தான் ஆபத்து. இங்க பக்கத்துல இருக்கிற தீவுல ஒரு பையனை பாம்பு கடிச்சிருக்கு. அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நாம உடனடியா போய் அந்த பையனை பார்க்கணும். அப்பதான் இதை எப்படி தடுக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒன்னு பண்ணுங்க, நீங்க இமிடியேட்டா அந்த தீவுக்கு போய் இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. சார், நான் தான் சொன்னேன்ல, நம்ம கிட்ட குறைவான கேஸ் தான் இருக்கு. அதிகம் தேவைப்படும்னா அதுக்கு இன்னும் டைம் வேணும். இருக்கிறத வச்சு எப்படியாவது சமாளிங்க. ஏன்னா மக்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. ஒருவேளை அது இங்க இருந்து தப்பிச்சு போன கட்டுவிரியன்களா இருந்தா அதுக்கு நாம தான் பொறுப்பேற்றுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. எஸ், எனக்கு புரியுது. குட். அப்புறம் டாக்டர், இவர்தான் ஜான் ஸ்டெஃபன், நம்ம செக்யூரிட்டி சீஃப். பல ஆபத்தான காரியங்களை இவர் சாதிச்சிருக்காரு. இவரோட உதவி உங்களுக்கு தேவைப்படும். உடனடியா நீங்க 2 பேரும் புறப்பட தயாராகுங்க. பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாம நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. வேற ஏதாவது உதவி தேவையா இருந்தா என்ன கூப்பிடுங்க. ஹலோ, வாங்க மேடம். நான் எதுக்காக உங்க பேச்ச கேட்கணும்? எப்ப பாரு உங்க கட்டுப்பாட்டிலேயே நான் இருக்கணுமா? கொஞ்சம் கூட என்ன வெளியே விட மாட்டீங்களா? இங்க பாருமா, நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? நீ வீட்டுல சண்டை போடாம இருந்தீங்கன்னா நானே உன்னை வெளியில அனுப்புறேன். ஓகே? அதுக்கப்புறம் நீ உன் விருப்பப்படி ஃப்ரீயா இருக்கலாம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. மேகி, சொன்னா கேளு. மேகி, நில்லு. அவ சொன்னா கேட்க மாட்டா. நாம கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே. ஜாக், உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவ சின்ன பொண்ணு இல்ல, வயசுக்கு வந்த பொண்ணு. கண்டிப்பா அவளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். கவலைப்படாத, அவ புத்திசாலியான பொண்ணு. எந்த பிரச்சனை வந்தாலும் அவ சமாளிச்சுப்பா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நான் அப்படி சொல்லலையே, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஓகே, இனிமே அவளை நான் விட்டு பிடிக்கிறேன். நான் கரெக்டா தானே சொன்னேன்? சரியாதான் சொன்ன. ஐயோ, இதுக்கு முன்னாடி இப்படி யாராவது பாத்திருக்கீங்களா? என்ன நீ தவறா நினைக்காத. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அவங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் இந்த தீவை விட்டு போயிட்டான். உனக்கு இது தெரியுமா? நல்லா தெரியும். நீ சண்டை போட்டேன்னு கேள்விப்பட்ட. என்னாச்சு? அடிச்சு அடியில ஏதாவது உடஞ்சிடுச்சா? இல்ல, என் மேல வருத்தப்பட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு என்ன நக்கல் பண்ணாத. நீ எப்பவும் இப்படிதான் இருப்பியா? ஆமா, என்னால என்ன மாத்திக்கவே முடியல. எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது டாம். நான் எல்லாருக்கூடயும் ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எதை சொன்னாலும் மேகி கேட்க மாட்டா. என்னையே எதிர்த்து பேசுறா. பொறுமையாரு. அவளை பத்தி பேசுறது நிறுத்து. எனக்கு என்னைக்குமே நீதான் முக்கியம் இல்லை. கிளினிக்
அந்த பையனோட உடல்நிலையில முன்னேற்றம் ரொம்ப இல்ல. அவனுக்கு நிறைய ஆன்டிபயாட்டிக் கொடுக்கறாங்க. ஆனா ஒரு சின்ன பாம்பு கடி இவ்வளவு சிரமப்படுத்துறது இதான் முதல் தடவையா இருக்கு. அவ இப்ப எப்படி இருக்கா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மருந்துகள் உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குல்ல? இல்ல, ஆனா இந்த பாம்பு கடிக்கு மருந்துகள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். நீங்க சொன்னது சரிதான். எப்போ வருவீங்க? இந்த குழந்தைக்கு குணமான பிறகுதான் வர முடியும். அதனால நான் இங்க கொஞ்ச நாள் இருந்துதான் ஆகணும். குணமான உடனே அங்க நான் பறந்து வந்துருவேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா எந்த நேரத்திலயும் நான் அந்த தீவுக்கு வந்து சேர்ந்துருவேன். நான் இல்லாத சமயத்துல நீ அங்க ரொம்பவே சமாளிக்கிற. உன்னை நான் பாராட்டுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் வந்துடுறேன். டாக்டர் சில்வர்டன், உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா. அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவளுக்கு குணமாயிடும். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பணும். நான் போலாமா? தாராளமா போலாம். கொஞ்சம் ஓய்வு எடுத்தா நல்லது. தேங்க்யூ. போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். காணாம போன பசங்களை பத்தி தெரிஞ்சுதா? இல்ல, எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். உதவியை கேட்டிருக்கேன். ஆனா இன்னும் யாரும் வரல. ராம், உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முதல்ல நீ அதை வந்து பாரு. உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா. ஒரு நிமிஷம் இரு. இங்கே இரு. எப்படி இருக்க? எனக்கு வேற வழி தெரியல. அதனால உன்னை இங்க அடைச்சு வைக்க வேண்டியதாயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. அவ உன் மேல கம்ப்ளைண்டே கொடுக்கல. அவ வாயாடினா அதுக்கு வாங்கி கட்டிக்கிட்டா. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என் மேல எந்த தப்பும் இல்ல. இருந்தாலும் அவன் முகத்துல நீ குத்திருக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தா போதும். அதுக்குள்ள அவ அமைதியாயிடுவா. அதுக்கப்புறம் நீயும் போயிடலாம். இப்போ உன்னை பரிசோதிக்கிறதுக்கு புது டாக்டர் வந்திருக்காரு. தயவு செஞ்சு நீ இவர் முகத்திலையும் குத்திடாத. அவனை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையே. எதுக்காக என்ன செக் பண்ண போறீங்க? உங்க உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கான்னு பாக்கதான். எங்க செக் பண்ண போற? உன் தலையில. ஏன்னா அங்கதானே உன் மூளை இருக்கு. கைய காட்ட. உன் பிங்கர்ஸ் இப்படி பண்ணு. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் ரிட்டையர் ஆக போறாரா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நீ எதுக்கு வந்த? அவர் இடத்துல இருந்து நீ வேலை செய்ய போறியா? ஆமா, நான் அந்த முடிவோடு தான் இங்க வந்திருக்கேன். நான் அமைதியான இடத்துல இருக்க ரொம்ப விரும்புறேன். உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை பார்த்த உடனே டாக்டர்னு நம்பவே இல்ல. வலிக்குது. ஒண்ணும் இல்ல, சின்ன சுலுக்குதான், சரியாயிடும். கொஞ்சம் அலட்டிக்காம நீங்க அமைதியா இருக்கணும். உங்களை பார்த்தா கோவப்படுறவங்க மாதிரி தெரியல. பார்க்க ரொம்ப சாந்தமா தான் தெரியுறீங்க. எப்பவுமே சாதுவாதான் இருப்ப. ஆனா அவன் பேரை சொன்ன மட்டும் கோவம் வருது. ஜோய் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். கைய ஃப்ரீயா விடுங்க.
அவன் உங்க ஃப்ரெண்டு தானே? ஜோய் ஏதாவது சொன்னானா? நிறைய சொல்லியிருக்கான். என்ன பத்தி சொல்லிருக்க மாட்டான். நீ போய் சொல்ற. நான் போய் சொல்லல. உண்மையிலேயே உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவ இல்ல. நீ ரொம்ப நல்லவன் சொன்னா. என்ன நம்ப. உண்மையாவா? உன்கிட்டதான் அவன் என்ன பத்தி பேசுவானா? என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவான். ஆனா உன்னை பத்தி என்கிட்ட எதுவும். அவனை என்னால மறக்கவே முடியாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் மேல எந்த தவறும் இல்ல. அது என் சொந்த விஷயம். ஆமா, நான் ஒத்துக்கிறேன். நீ அவன் நினைப்பிலேயே இருக்க கூடாது. ஏன்? எனக்கு ஆறுதல் சொல்ல என் கூட என் அம்மாவும் இல்ல, யாரும் இல்ல. நான் ஒரு அனாதையா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். ஏன் ஜோ என்னை விட்டுட்டு போனா? எனக்கு பதில் சொல்லு. நீ தைரியமா இருக்கணும். வருத்தப்படாம சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ண. புதுசா ஏதாவது யோசி. அதுதான் உனக்கு நல்லது. அங்க பாருங்க, பாக்குறதுக்கே கொடுமையா இருக்கு. இந்த மாதிரி மீன்கள் துண்டு துண்டா மிதந்ததை நான் பார்த்ததே கிடையாது. அதை நான் கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்கணும். வலை இருக்கா? இருக்கு, கொண்டு வரேன். நான் இதை எடுப்பேன்னு உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் அங்க விட்டுட்டு வந்த? நீ என்ன பண்ணுவன்னு பாக்கலான்னு நினைச்சேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லு. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்கள மாதிரி உங்க கார்டன் கூட ரொம்ப அழகா இருக்கு. உண்மையாவா சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இனிமே நீங்க இங்க வரக்கூடாது. சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாதீங்க. அதை எதிர்பார்க்க முடியாது. மத்தவங்க பேசுறத பொறுத்து இருக்கு. ஓ, இத வச்சுக்க. நான் கிளம்புறேன். பாத்து ஜாக்கிரதை. எவ்வளவு நாளா அவங்க இப்படி இருக்காங்க? ரொம்ப வருஷமாதான். அவங்க இப்ப தனிமையை விரும்புறாங்க. தனிமையில இருக்கிறது உண்மையிலே ரொம்ப கொடுமையான விஷயம்தான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்களால சமாளிக்க முடியும். சொல்லப்போனா அவங்க தனியா இருக்கிறத நினைச்சு எனக்கு தான் வருத்தமா இருக்கு. சொன்னாலே கேட்க மாட்டாங்க. சரி, நீங்க உங்க கடமையை செய்யுங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன மறுபடியும் தூங்கிட்டியா? ஜார்ஜி, லாக்க திறக்க நீ எப்படி கத்துக்கிட்ட? இதுக்கு படிச்சுட்டா வரணும்? நீ கில்லாடிதான். தெரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, நீ உன்னை பத்தி சொல்லவே இல்ல. என்ன சொல்லணும்? நீ எங்கிருந்து வந்திருக்க? ராக்ஸ்ல இருந்து வரேன். உண்மையாவா? ஆமா. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் நீ எப்படி மிலிட்டரியில சேர்ந்த? அது வந்து ஜார்ஜி காப்பாத்துங்க, ஜார்ஜி காப்பாத்துங்க. ஜாக், ஜாக் என்னாச்சு? அடிபட்டுருச்சா? கொஞ்சம் பொறுமையாரு. இது சாப்பிட்டா சரியாயிடும்.
ஜார்ஜ் ஜார்ஜ் கத்தாத, அசாம அப்படியே நில்லு. என்ன கொடுமை இது? இங்க நிறைய பாம்பு இருக்கு போல இருக்கு. வந்துருங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஜாக், எழுந்திருங்க, எழுந்திருங்க ஜாக். பாத்து, மெதுவா. நாம இங்க இருந்து போயாகணும். ஜாக், எழுந்திரு போலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நாம இங்க இருக்க கூடாது. நாம இங்க இருந்து போயாகணும். சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, போலாம் போலாம். இந்த வலையை வச்சு அதை எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும். நில்லு. உனக்கு அந்த சத்தம் கேட்டது? எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. மேகி, மேகி உனக்கு ஒன்னும் ஆகலையே? என்ன விட்டுருங்க. என்னாச்சு அவளுக்கு? நான் எதை சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. என்ன சத்தம் அது? போங்க, எல்லாரும் போய் கார்ல ஏறுங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வண்டிக்குள்ள ஏறுங்க. போங்க, அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு போயிடுங்க. போங்க. அம்மா, மேகி, அந்த கதவை சீக்கிரம் மூடு. ஏய், அங்கிருந்து போயிடு. மேகி, ஓடு. கதவை சீக்கிரம் மூடுங்க. எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க. சீக்கிரம், அங்க இருக்காதீங்க. எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க. சீக்கிரம் வந்துருங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் ஹோட்டலுக்கு போயிடுங்க. போங்க. வாங்க வாங்க, நம்ம சீக்கிரம் உள்ள போயாகணும். சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க. ஜாக், நீங்க வாங்க. எல்லாரும் உள்ள போங்க. சீக்கிரம். ஜாக், ஒரு நிமிஷம் இருங்க. என் கைய பாருங்க. உட்காருங்க. நல்லா மூச்சு விடுங்க, மூச்சு விடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல, நல்லா தான் இருக்கேன். நான் இங்க இருந்து வேண்டாம். கிளம்பணும். நான் சொல்றது என் மகன் வழி மேகி விடுங்க. கால். நீ உங்களை இங்க உட்கார வைங்க. சீக்கிரம் பாருங்க. இல்லை. மேகி எங்க? ஜோ, மேகி வெளியே இருக்கா? வேண்டாம் வேண்டாம், யாரும் வெளியே போகாதீங்க. என் பேச்சு கேளுங்க. இப்ப வேண்டாம், தயவு செஞ்சு எல்லாரும் உள்ளே இருங்க. நாம பாதுகாப்பான இடத்துல இருந்தாதான் அதுங்களை கட்டுப்படுத்த முடியும். இங்க இருக்கிற தலகாணி, பெட்ஷீட், டவல், கர்டன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உடனே வெளியே ஜோ, போடுங்க. மேகி வெளியே இருக்கா? ஜாக், விடுங்க. ஜாக், நான் போய் வேண்டாம். என் மகளை காப்பாத்தணும். நீங்க எலியோட இங்கே இருங்க, நான் போறேன். ஓகே? உட்காருங்க எலினா. அவ எந்த பக்கம் போனான்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கு கதவை தாக்குதுங்க. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. அந்த பாம்புக்கு வந்துருச்சு. எல்லா கதவையும் சீக்கிரமா மூடுங்க, மூடுங்க. எல்லா கதவும் மூடி இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்ஸ் கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிதான் எல்லாத்தையும் குறுக்க வைங்க. ஓகே பாத்து. சீக்கிரம் சீக்கிரம். அந்த டேபிளை கொண்டு வாங்க. ஹலோ, எலி, எலி, நீ எங்க இருக்க? எலி, மேகி, மேகி, மேகி. கடவுளே, நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. என்னாச்சு மேகி? மேகி அசையாத, மேகி அசையாத. சீக்கிரம் வா. ஜோ, இட்ஸ் ஓகே, சீக்கிரம் வா. வா, ஜோம், நீ அவளை காப்பாத்துவேல? பயப்படாத, தைரியமா இரு. உனக்கு ஒன்னும் ஆகல. அமைதியா இரு. போ போ, உள்ள போ. எதுவும் ஆகாது. மேகி, நான் கண்டிப்பா திரும்பி வரேன். நான் சொல்றதை கேளு. வா.
சீக்கிரம் எல்லா கதையும் மூடுங்க. எல்லா கதவும் மூடி இருக்கான்னு பாருங்க. என்ன சத்தம் அது? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மேகி சின்ன பொண்ணு, அவளை நான் காப்பாத்தி ஆகணும். என்ன வெளியே விடுங்க. அதுங்க உன்னை கொன்றும். நீ பயப்படாத, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீ இங்கே இரு. வேண்டாம், நீங்க போகாதீங்க. இல்ல, என் மகன் அங்க ரூம்ல தனியா மாட்டிக்கிட்டான். நான் போய் அவளை காப்பாத்தியா. உனக்கு என்ன ஆச்சு? நீ வெளியே போய் சாக போறியா? இங்க இருந்து கூட்டிட்டு வாங்க. நம்ம அவளை காப்பாத்துவோம். பொறுமையா இருங்க. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு பாருங்க. ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள எதுவும் இல்லையே. ஒண்ணும் ஆகாது இல்ல. நாம இப்ப நேரா அந்த பக்கம் தான் போகணும். அவளுக்கு எதுவும் ஆகாது. நீ தைரியமா இரு. மேகி கொண்டு ஆகாது இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத. அட கடவுளே, எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. கவலைப்படாத. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. வந்துட்டா. கதவு திறங்க, கதவு திறங்க. இவ்வளவு பிடிங்க. மேகி உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்லதா இருக்கேன். பாதுகாப்புக்காக இதை போட்டிருக்கேன். காயம் இருக்கா? நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல எல்லா பாம்பும் இங்க வந்துரும். நமக்கு ஆபத்து. உடனே நம்ம கிளம்பணும். ஆமா, இங்க இருந்தா கண்டிப்பா பிரச்சனை தான். வண்டி கடையில் இருக்கிற பாம்புங்க உள்ள வந்துரும். இங்க பக்கத்துல என்ன இடம் இருக்கு? காஃபி ஷாப் ஒன்னு இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. அது தவிர வேற எங்கேயும் போக முடியாது. பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கவலைப்படாத, அந்த சேஃப்டி கேஸ் எடு. வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. வேண்டாம், நில்லுங்க. அவங்க வருவாங்க. நீங்க போகாதீங்க. இந்த இடம் பாதுகாப்பா தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இது மட்டும் தான் இங்க இருக்கு. நீங்க உண்மையிலே தைரியசாலிங்க. இது போதுமான பாருங்க. இப்போ நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா பக்கத்துல இருக்கிற எல்லா ஹோட்டலும் மூடி இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரையும் போன்லயும் கான்டாக்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு பாம்பு உள்ள வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை தான். அதனால ஜாக்கிரதையா இருங்க. என்ன சரியா? ஓகே. நாம இப்ப அவசரப்படாம இருக்கணும். என்னால முடியாது. எங்க அப்பா அம்மா ரொம்ப கடிச்சாங்க. அவங்க பேச்ச நான் கேட்டது கூட இல்ல. இப்ப எனக்கு ரொம்ப அழுகையா வருது. அத பத்தி எனக்கு தெரியும். நீ கோவமா பேசினாலும் உன் அம்மா அப்பா மேல நீ அன்பு வச்சிருக்க. என் வலிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாரும் என்ன தப்பாதான் நினைச்சீங்க. இப்ப எல்லாரும் எழுந்துட்டு நிக்கிறேன். நானும் ஜோவை இழந்திருக்கேன். மிலிட்டரிக்கு போனவ இது வரைக்கும் திரும்பியே வரல. அதுக்காக தான் அவனை அனுப்புறதுக்கு நான் ரொம்ப பயந்தேன். அவன் இப்ப இறந்துட்டான். எனக்கும் சொந்தம்னு யாருமே இல்ல. அவனை எழுந்து தவிச்சிட்டு இருக்கு. இங்க பாரு மேகி, இனிமே தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். இருக்கும்போது அவங்க அருமை தெரியல.
இனிமே அவங்க திரும்பி வர மாட்டாங்க. என் நண்பன் ஜோ இறந்துட்டான். அவன் என் கண்ணு முன்னாடியே இறந்து போனா. இன்னும் அதை என்னால மறக்கவே முடியல. எனக்குள்ளேயும் சில வருத்தங்கள் இருக்கு. இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. அதனால்தான் அவன் இருப்ப இடத்துக்கு நான் வந்துட்டேன். நான் அவனுக்காக தான் அவங்க அப்பா கூட சேர்ந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றேன். அப்பதான் உன்னை பார்த்தேன். உன்னை பத்தி அவன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். நாம கொடுத்து வைக்கல, அவனை இழந்துட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு உங்களை தீட்டிட்டேன். நான் தான் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல. ஓ அட கடவுளே. எல்லாம் சீக்கிரமா தயார் பண்ணுங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது. நல்லாவே வேலை செய்யுது. ஏகப்பட்ட ரத்தம், எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. எல்லாரையும் அதுங்க கொன்னுடுச்சுங்க. எவ்வளவு கொடுமையா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு நான் போய் பாக்குறேன். நீங்க எங்கே இருங்க. மேகி, மேகி, மம்மி எங்க? அவங்க உங்க கூட தானே இருந்தாங்க. அவளை என்னால காப்பாத்த முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால அவளை காப்பாத்த முடியலையா? ஆமா. இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். கொஞ்சம் பொறுமையாவே போலாம். என்ன நடந்திருக்கீங்க? Oh my God. நான் எதிர்பார்த்ததை விட இங்க ரொம்ப கொடுமையா நடந்திருக்கு. எதுக்கு? சொன்னா கேளுங்க. என்னது? இத செக் பண்ணாம நம்ம திரும்பி போக கூடாது. எல்லாரையும் நாம காப்பாத்தணும். இங்கே நிக்காம போங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க ரொம்ப ஆபத்தா இருக்கு. போங்க, சீக்கிரம் போங்க. ஏய் ஜான், யாரோ வராங்க. ஓகே, நம்ம கிளம்பலாம். நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரே பாதையில போகணும். ஓகே, இங்க பாருங்க, எல்லாரும் எல்லா திசையிலையும் பாத்துக்கிட்டே வாங்க. வாங்க போலாம். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஓ, நல்ல வேலையா நீங்க வந்தீங்க. எல்லாரும் உள்ள போங்க. என்ன நடக்குது? எங்க தான் இருக்கீங்களா? உள்ள போங்க, சீக்கிரம் போங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுங்க. என்ன பேச்சு? டாக்டர், சீக்கிரம் உள்ள போங்க. உனக்கு எதுவும் ஆகலையா? எதுவும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஷெரீப் கூட தான் இன்னும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் உள்ள போங்க. அதான் பாதுகாப்பு. உள்ள போங்க. எல்லா இடத்தையும் நல்லா செக் பண்ணிட்டீங்கல்ல? இங்க எந்த ஓட்டையும் இல்லையே. இப்ப நம்மளோட அடுத்த நடவடிக்கை என்ன? இந்த பாம்புகளை தற்காலிகமா தான் நாம தடுக்க முடியும். தற்காலிகமாவா? அந்த கேஸால தான் அதுங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனா அதுங்க ஆக்ரோஷம் ஆயிடுது. இந்த இடத்தை சுத்தி அந்த பாம்புகள் இருக்குங்கிறது வெளியில போறது நல்லது இல்ல. பாதுகாப்பு படை நாளைக்கு வந்துடும். அது வரைக்கும் நாம ஜாகிரதையா இருக்கணும். அவங்க வர்ற வரைக்கும் நாம இங்க முழிச்சிருந்து நாமளே பாதுகாத்துக்கணும்.
இந்த கடலோர காவல் படை எங்க போனாங்க? அவங்க வந்து நம்மள காப்பாத்தலாம் இல்லையா? அது எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரே போட்ல வந்தோம். ஆமாமா, நாம போலாம் வாங்க. அந்த போட்ல தான் போறோம். நான் சொல்றத கேளுங்க. வேணாம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. Please, இருங்க. நான் சொல்றேன்ல, வெளியில போனா நமக்கு பாதுகாப்பு இல்ல. கடல் படம் வரல, நீங்க மட்டும் எப்படி இங்க வந்தீங்க? தேசிய பாதுகாப்பு படை வருது. அவங்க வந்தா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடுவாங்க. தேசிய பாதுகாப்பு படையா? இது தீவிரவாதிங்க இல்ல, பாம்புங்க. நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் யூனிவர்சல் பயோடெக் கம்பெனில வேலை செய்யறோம். யூனிவர்சல் பயோடெக் கம்பெனிக்கும் தேசிய பாதுகாப்பு படைக்கும் என்ன சம்பந்தம்? இதுங்கெல்லாம் உங்களோட பாம்புங்களா? நாம இங்க இருக்கிறத விட நம்ம எல்லாரும் போட்ல தப்பிச்சு போறதா நமக்கு பாதுகாப்பா இருக்கும். வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். சொன்னா கேளுங்க. வெளியில போனா நமக்கு ஆபத்து. நான் சொல்றத கேளுங்க. Please, வேண்டாம். வெளிய போக வேண்டாம். வேண்டாம், சொல்றத கேளுங்க. அப்பா, ஜாக், ஜாக், அப்பா, இது ரொம்ப மோசம். தயவு செஞ்சு போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. நமக்கு அது பாதுகாப்பு இல்ல. நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. வெளியில போனா நமக்கு ஆபத்து. சொன்னா கேளுங்க. போகாதீங்க. மேகி, அழாத. மேகி, ப்ளீஸ். மேகி, ப்ளீஸ், தயவு செஞ்சு திரும்ப வந்துருங்க. தயவு செய்து போகாதீங்க. உள்ள வாங்க. போகாதீங்க, நில்லுங்க. நீங்க தப்பிக்க முடியாது. இப்ப நாம என்ன பண்றது? இதுக்கு நாம பொறுப்பேத்துக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் தடுங்க. வேண்டாம், அவசரப்படாத. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீங்க தப்பா பேசுறீங்க. நாம உள்ள போகலாம். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க. எல்லாரும் உள்ளே இருங்க. எங்களால முடிஞ்சது செய்யும். அப்பாவை காப்பாத்துங்க. கவலைப்படாத. ரத்தம் நிறைய வீணாயிடுச்சு. நாடி துடிப்பு குறையுது. ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? ரத்தத்தை தொடக்க ஏதாவது கொண்டு வாங்க சீக்கிரம். ஓ, அதான் சீக்கிரமா கூட. மேல் இடத்துல இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? எதுவும் வரல. இங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். Come on, Jack. எங்களை விட்டு போயிடாத. நீங்க கூடவே இரு. Come on. உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. Jack, இங்க பாரு Jack. மேகி, சரிப்பா. நீ கண் கலங்க கூடாது. அட கடவுளே. வேண்டாம் 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 வேண்டாம். Come on, Jack. எழுந்துரு. எழுந்துரு Jack. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. அப்பா, வேண்டாம், நிறுத்தாதீங்க. எங்க அப்பாவை காப்பாத்துங்க. என்ன மன்னிச்சிடு மேகி. நிறைய ரத்தம் வீணா போயிடுச்சு. மேகி, அழாத. இதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. என்னால முடியல. இத குடிங்க. எடுத்துக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த பாம்போட விஷயத்தால புற்றுநோயை குணப்படுத்துவோம். நாங்க உயிர்களை காப்பாத்த இப்படி பண்ணுவோம். ஆனா
சரி இப்ப நிலைமை எப்படி சரி பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை சமாளிக்க நீங்க 3 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. இது போதுமா? நீங்களே சொல்லுங்க. இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. இது என்னோட தவறு இல்ல. ஐம் சாரி. நீங்க உடனே வந்து பார்க்கணும். தேங்க்யூ. துணியால இவனை மூடி வைக்கலாம். சுத்தி பாம்புங்களா இருக்கு. அங்க பாருங்க, இந்த பக்கம் ஏதோ ஒண்ணு வருது. அதுங்க உள்ள வந்துருச்சு. இந்த இடத்த மூடியாகணும். வருவாங்க. இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். நீ பேசாத. இங்க நடக்கிற கொடுமைக்கெல்லாம் நீதான் காரணம். நாம எதுக்காக வந்தோமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். நீ ஈவு இரக்கமே இல்லாத ஒரு அரக்க. அனாவசியமா பேசாத. நாம ஒண்ணும் இங்க காப்பாத்துறதுக்கு வரல. நம்முடைய சுயநலத்துக்காக இங்க வந்திருக்கோம். என் உத்தரவுக்கு நீ கட்டுப்பட்டாகணும். பாரு, இனிமேல் நான் உன் பேச்ச கேட்க போறதில்ல. உண்மை என்னன்னா இங்க சில பாம்புகளை நாம ஆராய்ச்சிக்கு கொண்டு போக தான் வந்திருக்கோம். புரியுதா? இங்க இருக்கிற மக்களை பத்தி நீங்க யோசிக்கலையா? அவங்க நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. அவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட இருக்கிற கேஸ வச்சுதான் சமாளிக்கணும். நிலைமை மோசமா இருக்கு. பாதுகாப்பு பட வர்றது உண்மையா இல்லையா? இப்போ இங்க இருக்கிறவங்கள நாம காப்பாத்த போறோமா இல்ல இருக்கிற கேஸ் பத்தாம நாம எல்லாருமே சாக போறோமா? நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்களை யாரும் கான்டாக்ட் பண்ணலையே. தெரியல. எல்லாம் தயார் நிலையில இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் பாதுகாப்பு பட வந்துரும். அது வரைக்கும் என்ன பண்றது? நாம அந்த போட்டு கிட்ட போகணும். எல்லாத்தையும் பார்த்தல, அந்த போட்டு கிட்ட போறதுக்குள்ள நாம எல்லாம் இறந்துருவோம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. அந்த பாம்புகளை நாம ஏமாத்தணும். ஏமாத்தணுமா? எப்படி? திசை திருப்பணும். எப்படி முடியும்? அததான் யோசிக்கணும். ஓகே, ரெடி. இது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சூடுபடுத்துற மாதிரி எது இருந்தாலும் எடுத்து வைங்க, புரியுதா? கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன். நாம எல்லா பொருட்களையும் ஒன்னா சேர்த்து அதை கொளுத்தி அதன் மூலமா கூட அவங்கள திசை திருப்பலாம். நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? கட்ட விரீனங்களுக்கு வெளிச்சம்னா பிடிக்கும். ஓகே, நீங்க சொன்னா சரிதான். நாங்க ஒண்ணு உங்களை மாதிரி விஞ்ஞானிங்க கிடையாது. நீங்க சொல்றது பார்க்கும்போது அந்த பாம்புகளுக்கு நரமாமிசம் சாப்பிடுறதுதான் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். பொதுவாவே மிருகங்களுக்கு நரமாமிசம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் இந்த கட்டு வீரன்களுக்கு இப்ப ரசாயன கோளாறால ஏடாகுடமா மாறி இருக்கு. இப்ப ஆக்ரோஷம் அதிகமா இருக்கு. சரி, இதெல்லாம் வச்சு சமாளிக்க முடியுமா? இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் கையில. இந்த பாம்பெல்லாம் எல்லா பக்கமும் வருது. நினைச்சாவே பயமா இருக்கு. எங்க அப்பா இந்த பேஸ்மெண்ட்ல ஒரு ரகசிய ரூம் வச்சிருக்காரு. நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். பிரமாதம், நல்ல ஐடியா. நெருப்ப காட்டி அந்த பாம்பெல்லாம் ஏமாத்தி நீ அதை திசை திருப்ப போறியா? கரெக்டா சொன்ன. நான் அதுங்க கவனத்தை திசை திருப்புறேன். அப்புறம் நீங்க போட்ல தப்பிச்சு போலாம். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? இதை தவிர வேற வழி தெரியல. நாம அந்த பாம்புகளை இந்த தீவிலியை தான் அழிச்சு ஆகணும். இல்லன்னா எல்லாரையும் கொன்னுடும். நீ என்னதான் ஏமாத்தினாலும் அதுகளை நிச்சயமா கட்டுப்படுத்த முடியாது. கால் சொல்றதுதான் கரெக்ட். அதுங்களை நாம எங்கே அழிச்சாகணும். அதுங்களை விட்டுட்டோம்னா அதுங்க வெளியில போய் இந்த உலகத்தையே அழிச்சிரும். நீ இப்படியே தான் இருக்க போறியா? அவங்கதான் முட்டாள்தனமா யோசிக்கிறாங்கன்னா நீயுமா? அவங்க எல்லாம் ஆபத்துல இருக்காங்க. அதே ஆபத்துல தான் நாமளும் இருக்கோம். அத பத்தி நீ கவலைப்படாத. என் பிளானுக்கு நீ ஒத்துழைக்க போறியா இல்லையா? நான் உன்னை நம்பலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியணும். இதுதான் அந்த கிரீன் ஹவுஸ், இது ஹோட்டல், இது ஹார்பர். நான் இங்க இருந்து என் வேலையை ஆரம்பிச்சு அதுங்க கவனத்தை திசை திருப்பி இந்த பக்கமா கூட்டிட்டு வருவேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் போட்டை நோக்கி போகணும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆபத்து ஏற்பட்டா தாக்க தயாரா இருக்கணும். அந்த கிரீன் ஹவுஸ்ல ஹீட்டர்லாம் நிறைய இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இரு, நீ புரியாம பேசாத. நானும் உன் கூட வரேன். உனக்கு மூளை குழம்பிடுச்சா? அந்த இடத்துக்கு நானும் வரேன். இது பாருங்க, அது ஆபத்து. எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நான் தைரியமா இங்க இருந்துகிட்டே போராடுவேன். புரிஞ்சுக்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பா நேரம் இருக்கு. கால் எங்களை நம்பு. நாங்க எல்லாரும் உனக்கு கண்டிப்பா உதவியா இங்க இருக்கும். பாருங்க, எனக்கு அவங்க மேல நம்பிக்கையே இல்ல. நமக்கு இப்ப வேற வழி இல்ல. நாம எல்லாரும் ஒன்னாதான் செயல்பட்டாகணும்.
ஓகே. கிரீன் ஹவுஸ்க்கு அதுங்களை வர வச்சு அதுல அதுங்களை அடைச்சு அதுக்கப்புறம் அதுங்களை அடியோட அழிக்கணும். எப்படி? கிரீன் ஹவுஸ்க்குள்ள எவ்வளவு ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு? அங்க நிறைய இருக்கு. ஜாக்கோட வண்டி டீசல் ஓடுமா? ஓடும். நீ என்னதான் யோசிச்சாலும் எங்க உதவி இல்லாம அதை பண்ண முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. இல்ல டாக்டர், நான் சொல்றத கேளுங்க. நீங்க மத்தவங்கள கூட்டிக்கிட்டு பாதுகாப்பா போட்டு கிட்ட போய் ஆகணும். என் பேச்சு கேளுங்க. சரி, நீங்க மேடான பகுதிக்கு ஜாகிரதையா போய் சேர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து உங்களை எப்படியாவது காப்பாத்தும். இல்ல 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 இல்ல, இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. இங்க பாருங்க, நீங்க மிலிட்டரியில இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு சின்ன தீவு, இங்க எப்படி பறக்கு படையெல்லாம் வர முடியும்? இந்த தீவை பொறுத்த வரைக்கும் நான் தான் இங்க சீஃப் மெடிக்கல் ஆபீசர். இங்க இருக்கிற உள்நாட்டு வசதிகளை வச்சு எப்படி தேசிய பாதுகாப்பு உதவிகளை வாங்குறதுன்னு எனக்கு உண்மையிலேயே நல்லாவே தெரியும். இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, வேலையை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க. நாம கொஞ்ச நேரம் கடவுளை பிரார்த்தனை பண்ணலாம். அவர் நம்மளை கண்டிப்பா காப்பாத்துவார். எங்களை படைத்த கடவுளே, நாங்கள் உங்களால் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆபத்தை நீக்குங்கள், எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள். நாங்கள் எல்லோரும் உம்மை தான் நம்பியிருக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதீர்கள். எப்படி இருக்க? நல்லாதான் இருக்க. நானும் அந்த கடவுளை தான் நம்பியிருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். இப்ப நாம புறப்பட தயாரா இருக்கணும். சீக்கிரம். நான் சொல்றதை எல்லாரும் கவனிங்க. பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்த வாக்கி டாக்கி உங்களுக்கு பயன்படும். ஆமா மேகி, இது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. நன்றி. எல்லாரும் சேனல் 1 ஆன் பண்ணி வைங்க. ஓகே, கிளம்பலாம் மேகி. வண்டி தயாரா இருக்கா? அந்த ஹீட்டரை எடுங்க. யாரும் மேல இருக்க வேண்டாம், எல்லாரும் கீழே வந்துட சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. அது ரொம்ப பழைய வண்டி. அருமையான அடி. சரி, வாங்க போயிட்டே இருக்கலாம். இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த பாம்புகளை எப்படியாவது அழிக்கணும்ல. ஓ பிரமாதம். இப்ப நமக்கு தேவையான நிறைய டூல்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா, இது ரொம்ப பழைய பைப்பு. நானும் உங்க கூட வரட்டுமா? நீ எங்க கூட வரக்கூடாது மேகி. நாங்க எல்லாரும் ரிஸ்க் எடுக்கிறோம். நீயும் ரிஸ்க் எடுக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஒருவேளை பாதுகாப்பு பட வந்தா அவங்களுக்கு நீதான் வழி காட்டணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், அது ரொம்ப ஆபத்தானது. உங்க அப்பாவோட சொத்துக்களை பாத்துக்க நீ மட்டும்தான் இருக்க. நான் அவங்கள எல்லாம் போட் ஏத்தி விடுறேன். நல்ல முடிவு. ரெடியா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் தயாரா இருக்கோம். டாக்டர், நீங்க ரெடியா? ரெடியா இருக்கும். கால், நீங்க பத்திரமா போங்க. ஓகே, நானும் ரெடி. வா போலாம். நாம இப்ப நேரா போலாம். எல்லா இடத்துலயும் பாம்புகள் இருக்கு. நாங்க அது எல்லாத்தையும் கவனமா பாத்துட்டு இருக்கோம். ஜாக்கிரதையா இருங்க. கார், நாங்க ரொம்ப மெதுவா தான் போயிட்டு இருக்கோம். நீ எங்க கூடவே இரு. நீ கவனமா இருப்பேன்னு நம்புறேன். பார்த்து ஜாக்கிரதை. பொறுமையா பின்னாடியே வா. பாத்து, ரொம்ப வேகமா இருக்கு. கேஸ் தீர்ந்து போறதுக்குள்ள வேகமா போகணும். வண்டிக்கு பக்கத்துலயே பாம்புகள் வந்திருக்கு. அங்க பாருங்க, இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வெளிச்சத்துக்கு பின்னாடியே அதுங்க வந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. நாம நினைச்சது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாலா பக்கமா வருது. உள்ள போகணும். தயாரா இருக்க.
கால் ரொம்ப திறமசாலி, அவன் தைரியத்தை பாராட்டணும். ஓகே ஓகே, நீங்களும் புறப்பட தயாராகுங்க. ஓகே, அதுங்க கிட்ட வந்துடுச்சுங்க. இப்ப நாம உடனே கிளம்பி ஆகணும். ஓகே போங்க. ஓகே, நான் மெதுவா ஓட்டுறேன். நல்ல வேலை செஞ்சேன். உங்க உங்க போய்கிட்டே இருங்க. ஓகே போங்க. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஓகே போயிட்டே இரு, போயிட்டே இரு. ஓகே, கேஸ் ஆஃப் பண்ண போதும். அங்க பாரு. அப்படியே போங்க, நிக்காதீங்க. சீக்கிரம் வாங்க. பாத்துக்கிட்டே தான் இருக்க, நீ வந்துகிட்டே இரு. வா 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 எல்லாம் வா. சேர்ந்தே இருக்கணும். அங்க பாரு, வேகமா இருக்கு. ஓகே ஓகே, அப்படியே தான். மெதுவா போயிட்டே இரு, போயிட்டே இரு. நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். இதுங்களை சும்மா விடக்கூடாது. பாரு. வயசானாலும் உங்களுக்கு குறி தவறலையே. ஆமா ஆமா. பாத்து ஜாக்கிரதை. அளவுக்கு அதிகமா இதோ இங்க இருக்கு. ஓகே. பாம்புகள் வந்துகிட்டே இருக்கு, நாங்க போய்கிட்டே இருக்கோம். டாக்டர், அங்க எதுவும் இல்ல, நீங்க கிளம்பலாம். ஓகே, நாங்க உடனே கிளம்புறோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. கம் ஆன். அதுங்க வேகமா முன்னேறிட்டே இருக்கு. யாரும் நிக்காதீங்க, சீக்கிரம் வாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. Come on, சீக்கிரம் வாங்க. Come on, சீக்கிரம் வாங்க. ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்து. போங்க. ஓகே, ரூட் கிளியர். அவங்க கிளம்பிட்டாங்க. எல்லாமே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அவன் என்ன சொல்றான்? எங்கேயும் நிக்காதீங்க, பின்னாடி திருப்பி பார்க்காம வேகமா வாங்க. நாங்க கிளம்பிட்டோம். இப்ப பாலத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். பேசுறது கேக்குதா? சீக்கிரம் வாங்க. அவங்க யாருக்கும் ஒண்ணு ஆயிருக்காதுல. கால், நாங்க பாலத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். நீ பத்திரமா இருக்கியா? ஏதாவது பதில் சொல்லு. நிக்காதீங்க, சீக்கிரம் வாங்க. போங்க, சீக்கிரம் போங்க. கார்ல அவங்க போயிட்டாங்க. ஓ, இது நல்ல விஷயம். நாங்க போட்டுக்கிட்டு நெருங்கிட்டோம். ஓ அப்படியா? பாத்து, அவ எதை பத்தி பேசிட்டு இருக்கா? நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ, இது ரொம்ப கொடுமையா 3 2 1 ஒன்னா சேர்ந்து ஒரு கை பாத்துருவோம். ஒன்னா சேர்ந்து ஒரு கை பாத்துருவோம். சீக்கிரமா வாங்க. Come on, quick. வாங்க வாங்க, சீக்கிரம். பாத்து பாத்து. இருங்க. கழிவிடு. நாங்க போட்டுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஏறுங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா பாருங்க. சீக்கிரம் ஏறுங்க. சீக்கிரம் வாங்க. ஓகே, சீக்கிரம் வாங்க. ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம். சீக்கிரம் உள்ள போங்க எல்லாரும். அவன் அங்க போறான். மேகி மேகி வேண்டாம், போகாத. மேகி, அவளுக்கு ஒரு பிரச்சனை வராது. கால் வாங்க, பாத்து போலாம். புறப்படலாம். சீக்கிரம் போட்டுடுங்க. கால், நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். மேகி எங்க கூட வரல. உன்னை பார்க்க அங்கதான் வந்துட்டு இருக்கான். மறுபடியும் சொல்றேன், மேகி எங்க கூட வரல. நாம கிரீன் ஹவுஸ் நெருங்கிட்டோம். அதுக்கு ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் முன்னாடி போங்க. பார்த்து ஜாகிரதை. சைட்ல இருந்து வருது. கவனமா இரு. இது ஒர்க் அவுட் ஆகுது. வாங்க, போய்கிட்டே இருங்க. எல்லா பாம்பு வந்துட்டு இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் இறங்குங்க, நம்ம வேகமா உள்ள போகணும். எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. சீக்கிரம் வாங்க. பாத்து, பெரிய ஆபத்தாயிடும். நிறைய பாம்புகள் இருக்கு. பாத்து வாங்க. சீக்கிரம், அதுக்கு நம்மள தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போய் ஆகணும். வேகமா வாங்க. ஓகே ஓகே, அதுங்க சுத்தி வளைச்சிருச்சு, சீக்கிரம். போங்க உள்ள போங்க. கார், நாங்க எல்லாரும் வந்துட்டோம். நீயும் வந்துரு. கார். சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் வா, நாம மாட்டிக்க கூடாது.
வா போலாம். சீக்கிரம் வா எல்லாரும் உள்ள போயிட்டீங்களா? சீக்கிரம் வா கார். அவங்க உடனே வர சொல்லுங்க. சொல்லுங்க. கார்ல பின்னாடி பாரு. தைரியத்தை பாராட்டுறேன். சீக்கிரமா உள்ள போ. சீக்கிரமா உள்ள போ. போ. கதவை மூடுங்க. எப்படியோ உள்ள வந்துட்டோம். நீ டாக்டரோட போட்ல போயிருக்க. இல்ல அவங்க எல்லாரையும் போட்டு கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். உனக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இதுங்க எண்ணிக்கை எப்படி அதிகமாச்சு? இதுங்கெல்லாம் எங்க இருந்து வருது? இங்க ஏதாவது ஓட்டம் இருக்கா? ஓட்டெல்லாம் எதுவும் இல்ல. அத உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்க என்ன நடக்குது? மேகி அங்க வந்தாளா? ஏதாவது எதுவும் பிரச்சனை? இல்ல டாக்டர். மேகி என் கூட தான் இருக்கா. ஒரு கமெண்ட்டை மட்டும் மாட்டிக்கிட்டாரு. அவனை விடுங்க. அந்த பாம்புங்க அந்த இடத்துக்கு வந்துருச்சா? இப்ப நிலைமை எப்படி இருக்கு? சுத்தி வளைச்சிருக்கு. அதுங்க எந்த நேரத்துல வேணாலும் கண்ணாடிகளை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழையலாம். அதான் பயமா இருக்கு. ஓகே, நாம இங்க இருக்க கூடாது. உடனே கிளம்பி ஆகணும். ஃபெர்டிலைசர் ஆன் பண்ண நம்ம தயாரா இருக்கோம். அது அங்கதான் இருக்கு. நான் போய் ஜெனரேட்டர் ஆன் பண்றேன். எல்லா ஃபெர்டிலைசர்ஸையும் ஆன் பண்ணணும். அதனால எல்லாரும் தயாரா இருக்க. இதெல்லாம் மேல எடுத்துட்டு போ. கண்டெய்னர் எது கிடைச்சாலும் உடனடியா எடுத்துட்டு வாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் எடுத்துக்கிறேன். நாம இது எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறோம் இல்லையா? அப்பதான் எல்லாத்தையும் நம்ம அழிக்க முடியும். பாம்புகளை செத்துரும்ல. அட கடவுளே, எங்கேயும் ஓட்டை இருக்கு போல இருக்கு. அதுவும் நல்ல விஷயம் தான். ஓட்டம் இருந்தா எல்லாமே உள்ள வந்துடும். நமக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். என்ன நான் சொல்றது சரிதானா? இருங்க, நான் போய் பாக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் டீசல் இருந்தா நல்லா இருக்கும். அதை வச்சுதான் நெருப்பு மூட்டணும். ஒருவேளை அதுங்க உள்ள வந்துட்டா நாம என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு ஓடணும். நினைச்சாலே பயமா இருக்கு. They're inside! Stay calm! Calm, Dad, calm. Where the hell are they? Where the hell are they, Brownie? Brownie, on your left, right there! Nice shot, Brownie. Now you got yourself a belt. Yeah. Behind you! So do I. Damn it! It's okay. Oh, well. Stay with me, stay with me, man. Oh, that's great. Oh, yeah, that's great. We're all dead meat. We're just dead meat. Keep it together, He's Brownie. gonna die. I mean, we're all gonna die. She's right. I mean, they're just gonna keep on coming. No, I know. Why don't we just give up?
Clarion 1, this is home plate. What is your status? Is that a radio? Lying sack of shit! He had it with him the whole time! Oh, he's got a way off this island, I know it. Without us. GPS. If we follow the signal, we'll find whatever he had to get him off this island. Clarion 1, repeat. What is your status? But they sent by the person on the other end of that phone. I know who that is. உண்மையா சொல்லுங்க. பதில் சொல்லு பாத்து. அந்த நிலைமை எப்படி இருக்கு? இந்தங்க. ஹலோ சார், நீங்க அனுப்பின ஆள் இங்க பாம்பு கடிச்சு இறந்துட்டா. ஓ, உண்மையிலேயே இது சோகமான செய்தி தான். சரி, அது இருக்கட்டும். அங்க நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா? டாக்டர் காலின்ஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த தீவுல இருந்து தப்பிக்கணும்னா இங்க கேஸ வெடிக்க வச்சுதான் நாங்க தப்பிச்சாகணும். C-12. How many people are you willing to sacrifice for your greedy experiment? Latest report said a boat just sailed from the island. There's only a handful of you left. Homeland Security has deemed it acceptable losses. Sorry, but it's out of my control. It's all under your control. What are you talking about? Doctor, your sacrifice is for the greater good. That's the spin we'll put on it. You stop the menace there before it spread further. You've unleashed this situation and you're going to turn your back on us. No, I'm finishing it. Burton! This is an emergency. My name is Cal Taylor. I'm in Eden Cove. We're in grave danger. We need immediate assistance. Under Homeland Security Order 66Z, Eden Cove is under quarantine. No. Listen to me. They're jamming us. Why would they do that? Yeah, and why does your boss want to kill us? Because he's using this island as a laboratory and we're just his rats. Hello? Is it hot enough in here for you guys? Oh, shoot. Open the propane valves. Go! Maggie, come with me. Get to the door, everybody! Go! Run! Get as far away as you can! Any sign of him? Look. Thought got through. Oh my God. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நம்ம ஷேர் ஹோல்டர்ஸோட ஆர்வத்தை நான் வெப்சைட்ல பார்த்து அசந்து போயிட்டேன். ஏன்னா இந்த வருஷம் வழக்கத்தை விட 40% கூடுதலா நமக்கு வருமானம் கிடைச்சிருக்கு. நம்மளோட யுனிவர்சல் பயோடெக் உலகத்திலேயே சிறந்த நிறுவனமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கு தேவையான பாதுகாப்பு கருவிகளையும் இப்ப நாம செய்யறதுக்காக நமக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த தயாரிப்பையும் நாம வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும். அது மட்டும் உங்களோட பாதுகாப்பு அதிகாரி இறந்துட்டா. எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இது கண்டிப்பா ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமா தான் இருக்கணும். உங்களோட கேஸ் ஆராய்ச்சியில C12ல எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
உங்களோட ஆராய்ச்சிக்காக பல உயிர்களை நீங்க பலி வாங்கியிருக்கீங்க. அந்த தீவுல இருந்து ஒரு சிலரை மட்டும் நம்ம தேசிய பாதுகாப்பு மூலமா காப்பாத்தி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. தயவு செஞ்சு இதனை கொஞ்சம் ஆஃப் பண்றியா? எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இந்த தீவுல இருக்கிறவங்களோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்காம பேசாதீங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க. சில விஷயங்களை தியாகம் பண்ணாதான் சில விஷயங்கள் கிடைக்கும். நான் உன்னை இழக்க விரும்பல. மத்தவங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்க ஆராய்ச்சிக்காக ஒட்டு மொத்தமா ஒரு தீவிய பலி வாங்கிட்டீங்க. அங்க இருந்து சீக்கிரம் வந்து சேரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இருங்க இருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அவ வசமா மாட்டிக்கிட்டான். கால், உண்மையிலே உன்னை பாராட்டணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. நாம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். வா மேகி. ஆரம்பத்துல இந்த பிளான சொல்லும்போது நான் கூட நம்பல. அப்புறம் தான் புரிஞ்சுது. கடைசியில நீ கலக்கிட்ட. இதெல்லாம் சாதாரணம். உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு இந்த தீவு பிடிச்சிருக்கும், இங்க இருக்க மக்களை பிடிச்சிருக்கும். நீ இனிமே இங்கதான் இருக்க போற இல்ல? நான் விடுமுறையில சேவை செய்ய வந்திருக்கேன். உனக்கு இங்க எதுவுமே பிடிக்கலையா? உண்மை சொல்லணும்னா எனக்கு இங்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு மணி நேரமா என்ன விசாரணை பண்ணாங்க. ஆனா நான் எந்த பதிலையும் சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாம ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும். நான் இப்பதான் என் கார்ல ஏற போறேன். ஒரு நிமிஷம் இரு. இது பாரு, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. இதெல்லாம் நான் சாதாரணமா முடிச்சிருவேன். 2 வாரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சரக்கு எங்க இருக்குன்னு நான் உனக்கு போன் பண்றேன். என்ன? அட கடவுளே.